ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சனிக்கிழமைப்பா இன்றைக்கி, அதனால் வெத்தலை தீபம் போடணும். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கப்பா, எப்பயும் போல் ஸ்டூலை ரெடி பண்ணி மஞ்சளில் ஸ்டார் போட்டு சரவண பவன் எழுதியாச்சு. வெத்தலை தீபத்துக்கு எல்லாம் வெத்தலையில் எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்டூல் மேலே இப்படி வச்சுட்டு விளக்கு எடுத்து நான் இப்படி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் சுற்றிலும் அகல் ரெடி பண்ணிவிடுவேன். இப்போ 8 மணிக்கு தான் சுக்கர ஓலையில் தான் விளக்கு வைக்க போகிறேன். அதுதான் இப்போல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரசாதத்துக்கு வெத்தலை பாக்கு பழம் வாங்கியாச்சு. இப்போ பால் காய வச்சுட்டு எப்பயும் போல் கல்கண்டு பிரசாதமாக வச்சிடலாம். இருங்க, ரெடி பண்ணிகிட்ருக்கேன், காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். பாருங்கள், வெத்தலை காம்பெல்லாம் ஒவ்வொரு அகல்லையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதிலெல்லாம் நெய் ஊற்றி வச்சிடலாம். இந்த நெய் நான் சாமிக்கு விளக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பிராண்டு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது போன மாதம் வாங்கினது தீர்ந்துருச்சு. இப்போ இது இந்த மாதம் வாங்கின ப்ரொஃபஷனில் வாங்கின நெய். இது அந்த ஊதுவத்தி பாருங்கள், சைக்கிள் பிராண்டு தான் வாங்குவேன். சரி, இது வாங்கலான்னு இந்த மாதம் இது வாங்கினேன். சந்தனம் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு போய் அபிஷேகத்துக்கு போகும்போதெல்லாம் கொடுக்கறதுக்காக. இது எண்ணெய் 1 லிட்டர், 2 கோயிலுக்கும் அரை லிட்டர் கொடுத்துருவேன் மாதம். அப்புறம் திரி பேக்கெட்டு, நெருப்பட்டி பாக்ஸு, ஜவ்வாது, கற்பூரம் பாட்டில் புதுசு, கட்டி சாம்பிராணி ஒன்று. எப்பயுமே இதெல்லாம் இருக்கணும். எனக்கு நிறைவாக இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். பாதி சாமான் உள்ளே வச்சுட்டேன் கபோர்டில். இது மீதி வெளியே இருந்தது, அதுதான் இப்போல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, எல்லாம் விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நெருப்பட்டி போன மாதம் வாங்கினதே இருக்குது. இருந்தாலும் நான் இன்னொரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கற்பூரம் நான் வீட்டில் பொருத்த மாட்டேன். எப்பயும் கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக. எப்பயுமே நான் வீட்டில் கற்பூரம் ஏற்ற மாட்டேன், ஏன்னா கருப்பாயிடும் அப்படின்றதுனால. நான் விளக்கு மட்டுமே வச்சு ஊதுபத்தி மட்டுமே நான் தீபாராதனை காட்டிடுவேன். அதனால் கற்பூரம் கோயிலுக்கு மட்டும்தான். இந்த ஊதுபத்தி நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு ஒரு 3-4 மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இது மாதிரி இருந்தது. கரெக்டாக எனக்கு 3 மாதம் ஃபுல்லாகவே வந்துச்சு இந்த ஊதுபத்தி. அதுக்கப்புறமா தீந்த வாட்டி தான் ஒரு 50 ரூபா பேக்கெட் தனியாக வாங்கினேன் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. இப்போ டிமார்ட்டுக்கு போக முடியாது, இன்னும் ஒரு மாதம் போக முடியாது. அதனால் எப்பயும் போலயே நம்ம வாங்குகிற மளிகை சாமானை வாங்குகிற இடத்துலையே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கற்பூரம். பாருங்கள், இதில் போட்டு வச்சுக்கோங்க ஊதுபத்தி எல்லாம். நான் நீங்கள் இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பீங்க அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? பாருங்கள், எப்பயுமே மஞ்சள் தூளும் குங்குமமும் நான் தனியாக இந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன் சாமிக்கு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ண மாட்டேன். தின்னும் இந்த மாதிரி தான் மாதம் வாங்கிக்குவேன். ஏன்னா நம்ம பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதனால் பிரதோஷத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுனால மாதம் நான் இப்படி வாங்கி வச்சுக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி பண்ணுறேன்னு. அகலெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கரெக்டாக நான் ஒரு மாதம் வரைக்கும் இந்த நெய் வச்சுக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், விளக்குக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவேன். நெய் ஊற்றியாச்சு, திரி போட்டுடலாம் எல்லாத்துக்கும். கற்கண்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று போட்டுருவேன், எல்லா விளக்குலேயும். இது பிரசாதத்துக்காகவும் எடுத்துக்குவேன், விளக்குலேயும் போட்டுருவேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பால் காய வச்சிட்ருக்கேன். 8 மணி ஆகட்டும், விளக்கு வச்சிடலாம். இப்போ 7 மணி தான் ஆகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரசாதம் பாலும் ஏலக்காய் போட்டு பால் காய வச்சுருக்கேன், கற்கண்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை கற்பூரம் எல்லா விளக்குலையும் போட்டுடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 8 மணிக்கு விளக்கு வச்சு கந்த சஷ்டி படித்து அம்மாவதும் போற்றி படிச்சுட்டு பூஜையை முடிக்க வேண்டியது தான். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜை முடிஞ்சிருச்சு பாருங்கள். வெத்தலை தீபம் ஏற்றிட்டேன். இதுக்கு மேலே அம்மா சேனலில் நான் சாமி கும்பிட்ற வீடியோவும் வெளியே எங்கேயாவது போனால் அந்த வீடியோவும் தான் வரும். அனி லைஃப் டிப்ஸில் வந்து சமையலும் மற்ற வீடியோக்களும் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய செவ்வாய்க்கிழமை பூஜை நல்ல மாதிரியாக முடிஞ்சிச்சு. வெத்தலை தீபம் ஏற்றி எல்லோரும் நல்ல மாதிரியாக கும்பிட்டுக்கோங்க. திருப்தியாக நான் சாமி கும்பிட்டுனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.